أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. ما بعد، அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் வீணாக்கி விடாமல் மறுமையில் பயன் தரக்கூடிய நன்மைக்குரியதாக ஆகி தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த 10 பெரிய முன்னறிவிப்புகளை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலிருந்து அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தஜ்ஜால் என்பவன் மிகப்பெரிய குழப்பதாரியாக இந்த பூமியில் வெளிப்பட இருக்கிறான். அப்படி அவன் வெளிப்படுகிற நேரத்தில் மிக கொடூரமாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை அடக்குவதற்கு முடியாமல் முஸ்லிம்கள் தத்தளித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நடக்கப் போகிற இன்னொரு அற்புதம் முன்னறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மீண்டும் இறங்கி வருவார்கள் என்று சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்ன அனுப்பப்பட்ட இறை தூதர். அவருக்கு பின்னால ஒரே ஒரு நபி மட்டும்தான். அந்த நபியும் கூட யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய ஏமாற்றமாக அமைந்து போனது. அவர்கள் பனு இஸ்ஹாக்காக நபி வருவார் என்று நம்பினார்கள். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததியிலிருந்து அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு வந்து விட்டான். இப்போ இந்த ஈசா நபி பேரால் உருவாகிக்கிற மதம் கிறிஸ்துவ மதம். அது ஈசா நபி உருவாக்குனதில்லை. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே அதிகப்படியாக பின்பற்ற மதம் எதுதான்? கிறிஸ்துவ மதம்தான். இந்த மதத்தை பின்பற்ற இந்த அளவுக்கு அவர்கள் வழிகட்டு போய் நிற்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, அவர்கள் மீண்டும் பூமிக்கு வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மளை போலவே நம்ம எப்படி நம்புகிறோமோ அதுபோல கிறிஸ்துவர்கள் பூமிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டு வருவார் என்று நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் ஈசா நபியை கொண்டதாக வாதிடுபவர்கள் அவர்களும் ஒரு மசீகை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்போ 3 மதத்தவர்களுமே ஒரே ஒரு நபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களும் ஈசா நபி மீண்டும் பூமிக்கு வருவார்கள் என்று நம்புகிறார்கள். அதே போல முஸ்லிம்களாகிய நாமும் ஈசா நபி பூமிக்கு மீண்டு அனுப்பப்படுவார் என்று நம்புகிறோம். அதில் சில பிரச்சனை கிளப்புறாங்க, அதை பார்ப்போம். ஆனால் யூதர்கள் ஈசா நபியை கொண்டுட்டு வேற யாரை எதிர்பார்க்குறாங்க? அது இருக்கணும்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வமா கத்தலு, அல்லாஹ் உறுதியாக நாங்கள் கொலை பண்ணிட்டோம்ன்றாங்க. அப்போதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம்க்கு அல்லாஹ் சொல்கிறான், வமா கத்தலூஹு வமா சலபூஹு, அவங்க கொல்லவும் இல்லை, அவங்க சிலுவையில் அறையவும் இல்லை. வமா கத்தலூஹு யக்கீனா,
உறுதியாக சொல்லுகிறேன், அவர்கள் அவரை கொல்லவில்லை. பாரு எங்க இருக்கிறாரு, இலை அல்லாஹ் தன் அளவில் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறான். வானத்துல தூக்கி கொண்டு போய் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அற்புதத்திலும் அற்புதமாக 2000 வருடங்களாக எப்படி அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்பதெல்லாம் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் 7 வானத்தில் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். இதை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிலர்களே மறுக்கிறாங்க. குரான்ல அப்படி எங்கேயுமே சொல்லப்படல. ஈசா நபியை பற்றியான வரலாறு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஈசா நபியை பற்றி திரும்பி வருவாங்கன்னு குரான்ல சொல்லப்படல அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்படி மறுப்பதற்கு அவங்க சில விஷயங்களை முன்னிறுத்தி கிறிஸ்தவர்களுக்கு முரண்படணும் என்பதற்காக சொல்றார்களோ என்னமோ தெரியல. ஆனால் அப்படி ஒரு கருத்தை நிறைய பரப்பியிருக்கிறாங்க. ஆனால் திருமறை குரான்ல ஈசா நபியுடைய வரலாறுகள் பேசப்பட்டாலும் ஒரு இடத்தில் சூரா ஜுஹ்ரஃப்ல அல்லாஹ் சொல்றான் 61வது வசனத்துல, وَإِنَّ لَعِلْمٌ لِلسَّاعَةِ وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ ஈசா இருக்கிறாரே, மரியமுடைய மகன் ஈசா, அவர் மறுமை நாளுக்குரிய அத்தாட்சி ஆவார். வலா தம்துரன்ன, அதுல நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ஃபத்தபியூனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான வழி என்று சொல்லுகிறான். அப்ப ஈசா நபியை பற்றி அல்லாஹ் முன்னறிவிப்பு எப்படி செய்யறான்னா, அவர் கியாமத் மறுமை நாளுடைய அத்தாட்சி, ஒரு அற்புதமாக வரப்போகிறார். அற்புதம்னா கற்பனை பண்ண முடியாத அற்புதம். 7 வானத்திலிருந்து அப்படி இறங்கி வரப்போகிறார். அப்படி இறங்கி வர்ற நேரத்தில் இந்த நம்ம கண்ணுக்கு 2 பேர் தெரிய மாட்டாங்க. மலக்குகள் மாருடைய தோல் மேல கை போட்டு தான் வரப்போறாங்க. இப்போ மலக்கு மாறு மேல இப்படி கை போட்டுக்கிட்டா கை இப்படி இருக்கதான் நமக்கு தெரியும். மலக்கு தெரிவாரா? மலக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்ப நம்ம கண்ணுக்கு யார் மட்டும்தான் தெரிய போறா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் தெரிய போறாங்க. இறங்கி வரும், அப்படியே வானத்திலிருந்து பறந்து கீழே இறங்க போறாரு. இவனுங்க எத்தனை இது வச்சிருந்தாலும் இவர் வரப்போகிறார். அப்படி வந்தால் என்ன நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுல ஃபர்ஸ்ட் இவர் ஈசா நபி வந்ததுன்னு முதல் வேலை தஜ்ஜாலை கொல்வதுதான். எங்க இறங்குவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பைத்துல் அபியல், சிரியாவுடைய தலைநகர் டமஸ்கஸில் இருந்த அல்லது இல்லாமல் இருந்த ஒரு இடத்த ரசூலா குறிப்பிடுறாங்க. அந்த இடத்துல ரசூலா அறிவிக்கும் போது எதுவும் இல்லை. ஆனா சொல்றாங்க, டமஸ்கஸில் இருக்கக்கூடிய பைத்துல் அபியல் வெள்ள பள்ளிவாசலில் கிழக்கு மெனராவில் இறங்குவார்கள். ரசூல்லா காற்றான் அல்ல அந்த இடத்துல பள்ளி கட்ட போறதையும், அந்த பள்ளியில 4 மெனாராக்கள், 4 திசைகளுக்கும் 4 பெரிய மனாராக்கள். அந்த மெனாராக்கள்ல இப்ப நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இல்லை. அந்த மெனராவில் இறங்குனா மேல இருந்து கீழே இருந்து இறங்கி வர்றதுக்கு உள்ள ஒரு படிகள். இப்ப நீங்க சிரியாவுக்கு போனா இல்லை யாரு கட்டினான்னா மாவியா ரலியல்லாஹு அன்ஹு கட்டினாங்க. அது அந்த மஸ்ஜிதுக்கு பேரே என்னது? மஸ்ஜிதுல் உமையா தான் இன்னி இருக்கு. மஸ்ஜிதுல் உமையா என்று இன்னும் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல கிழக்கு திசையில இருக்கிற மெனாராவில் தான் ஈசா நபி வந்து லேண்ட் ஆவார்கள். அப்படி அந்த இடத்துல வந்து இறங்குனா இவங்க நம்ம நினைக்குமா அப்படி குதிச்சு வர போறதில்ல, அப்படியே உள்ள சல்லுன்னு படி வெளி கீழே இறங்கி பள்ளிவாசலுக்குள்ள வந்துவார். வந்தால் வர்ற போது எந்த நேரம் ரசூலா சொல்றாங்க, அது ஃபஜ்ருடைய நேரம், அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்தில் அப்படி இறங்கி வந்து மெனாரால இருந்து அப்படி கீழே வருவாரு. வந்தா முஸ்லிம்கள் எல்லாம் தொழுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள், ஃபஜ்ருடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு. அப்பொழுது உங்களில் ஒருவர் அழைப்பார், உங்களுடைய தலைவர்களில் ஒருவர் அழைப்பார்னு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம்.
தால் வாருங்கள், சல்லி பினா எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லுவார். நான் ஈசா நபி மறுத்துவார்கள். இல்ல, இருக்கவர் தான் உங்களில் தலைவராக இருப்பார், நீங்களே தொழுக வைங்க அப்படின்னு. தொழுக வச்சு முடிச்சா இருக்க குழப்பங்கள்ல தஜ்ஜாலுடைய குழப்பம் மிகைத்து போய் நிற்கும். தஜ்ஜாலை ஏன் இன்னி விட்டு வச்சிருக்கீங்க என்று கேட்பார். அவனை கொல்ல முடியல. ஏன்னா ரசூலா சொன்னாங்கல்ல, தஜ்ஜாலாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ அவனை கொல்ல முடியாது. தஜ்ஜாலாக இருந்தால் யாருமே கொல்ல முடியாது. அவனை யாருதான் கொல்ல முடியும்? ஈசா நபி மட்டும்தான் கொல்ல முடியும். ஈசா நபி வந்தா ஃபர்ஸ்ட் அந்த ஃபஜ்ருக்கு மட்டும்தான் தலைமை ஏற்க மாட்டாரு, அடுத்து அவர் தான் தலைவர். அதுக்கு அவர் தலைவராக இல்லாம போயிட மாட்டார். ஃபஜ்ருக்கு இமாமத்து செய்ய மாட்டேன்வாரு. அடுத்த தொழுகைகளுக்கெல்லாம் அவர் தான் இமாமத். அடுத்த பொறுப்பு அவருக்கு என்ன என்றால், அந்த முஸ்லிம் படைக்கு தளபதி அவர்தான். அடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பதவி, அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஹக்கமன் முக்சித்தன் நீதமான ஆட்சியாளராக மாறுவார். ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்னவாறாரு? சாதாரண மனிதராக தன்னை காட்டுறாரு. ரெண்டாவது பொறுப்பு வந்தோடனே வேணாம் ஒதுக்கி வைங்கன்ட்டு செய்ய போற வேலை பெருசா இருக்கிறதுனால அடுத்த பொறுப்புக்கு வர்றாரு தலைவராக, படை தளபதியாக. அடுத்து முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கி தொழுக வைக்க போகிற இமாமாகவும் அவர் வருவார். வந்தா இந்த செய்தி பலஸ்தீனில் இருக்கக்கூடிய தஜ்ஜாலுக்கு கேட்டால் அவன் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிச்சு விடுவான்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா முடிய போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். வந்துட்டாரு, நம்மளை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் படைச்ச மனிதர் வந்துட்டார் என்று அவன் விரண்டடிச்சு ஓடுவான். அப்படி ஓடி எங்கேயாவது தப்பிச்சு போலாமான்னு நினைச்சா எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு பெண் கொரியன் ஏர்போர்ட் என்று இருக்கிறது. அங்கிருந்து ஏர்போர்ட்ல தப்பிச்சு போவான்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அது வியாக்கியானம் கொடுக்குறாங்க. ஆனா ஹதீஸ்களை படிச்சு சொல்ற இமாம்கள் சொல்றாங்க, தஜ்ஜாலோட யுத்தம் செய்ய போகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி யுத்தம் அல்ல. ரொம்ப கவனமா ஈசா நபி செய்ய போகிற யுத்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏவுகணை, ஃப்ளைட், நியூக்ளியர் அல்லது ஹைட்ரஜன் பாம், அணு பாம், அப்படி இப்படின்லாம் இவனுக்கு வச்சிருக்கானுங்கல்ல, இது எல்லாத்தையும் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடுவான். எதுவுமே இருக்காது. அதை நோக்கி போயிட்டு இருக்கு உலகம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னியும் இந்த ஈரானுடைய யுத்தத்துக்கு பின்னால், இதுக்கு பின்னால ரஷ்யா நிற்கிறது, சைனா நிற்கிறதுன்றாங்க. அவங்க வரலாற்றையும் அவங்களுக்குள்ள எல்லாம் மோத விடுவோம் என்கிறான். மோத விட்டால் கண்டிப்பாக இது எல்லாம் அழிஞ்சிட்டு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வரப்போகிறது தான் இந்த எழுச்சி. அதனாலதான் அவன் எல்லாத்தையும் உருவாக்கி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு கோவப்பட்டு வெளியே வந்து அப்புறம் அற்புதத்தை காட்டி உலகத்தையே தன் கரத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் மீண்டும் ஈசா நபி இறங்கி அல்லாஹ் சுத்தமாக அவனை அழிக்க போகிற அந்த யுத்தம் வாள்களாலும் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் தான் நடக்கும். இதுதான் நம்ம நம்பிக்கை. அப்ப உலகம் ரிவர்ஸ் அழிய ஒட்டுமொத்தமா இது இல்லாம போகுது என்பதை முன்னறிவிப்பா ரசூலா சொல்லிட்டாங்க. முன்னறிவிப்பு எதுக்கு? இது என்ன சொல்றாங்கன்னா, தஜ்ஜால் என்பவன் ஃப்ளைட் ஓட்டுவான் அப்படி இப்படின்னாங்க. பாபுல் லுத்து அந்த இடத்துல வச்சுதான் ஈசா நபி தஜ்ஜால கழுத்தை வெட்டுவார்கள். அது வரைக்கும் இஸ்ரேல் பிரதமர்கள் மற்ற தலைவர்களை கொண்டுதான் இருப்பார்கள். ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க. என்னப்பா எவ்வளவு முயற்சி பண்றாங்க. இந்த 3 வருஷத்துல நம்ம எத்தனை தலைவர்களை கொண்டிருக்கோம். ஆனா இஸ்ரேலுடைய ஒரே ஒரு இராணுவ தளபதியாவது கொல்ல முடிஞ்சா? நெருங்கவே முடியல. சரி, இவன் யுத்தம் பண்ணிட்டு எங்கே மறைஞ்சிருக்கானா? வெளியில வந்துகிட்டு தான் இருக்கான்.
பல நாடுகளுக்கு போயிட்டு தான் இருக்காங்க, பல நாடு பயணங்கள் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கூட ஸ்ட்ரகிள் ஏற்படுது. போன வாரத்துக்கு முந்தின வாரமோ அவன் ஃப்ளைட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் என்னமோ ஆயிட போகுதுன்னு பயந்தானுங்க. அவனை கூட கொல்றதுக்கு 2 தடவை அட்டம் நடந்துச்சு. ஆனால் இந்த இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குகிறவர்களை யாருமே நெருங்க முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வளையம் யார் போடுறான்னு தெரியல, ஆனா போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துக்கு வருவான் தஜ்ஜால். தஜ்ஜால் வரப்போகிறது பலஸ்தீன மையமாக கொண்டு ஆட்சியாளனாத்தான். ஃபர்ஸ்ட் ஆட்சியாளனா வந்து அடுத்து அவன் வரப்போகிற பிரகடனம் நபி, அதுக்கு அடுத்து அல்லாஹ்ன போறான். அந்த அளவுக்கு அவனுடைய ஃபித்னா, அவனுடைய உச்சம் இருக்கும். ஈசா நபி இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருக்க போகிற அவனைத்தான் ஈசா நபி கழுத்தை வெட்டுவார்கள். ஒட்டுமொத்தமா அல்லாஹ் பழி தீர்க்க போறான். எத்தனை தலைவர்களை கொண்டு குவிச்ச இந்த இஸ்ராயல்களுக்கு ஒரே பதில், ஈசா நபி இறங்கி அவர்களுடைய கண்ணு முன்னாலேயே யாராலும் தடுக்க இயலாமல் இவர்கள் யாரை நம்பி ஓடிட்டு இருக்க, இவங்க மசீஹ் தஜ்ஜாலை நம்பித்தான் ஓடிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கிறணும். இந்த யகூதிகள் எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா நபியை நம்பிட்டு இருக்காங்களோ, நாம ஈசா நபியை நம்பிட்டு இருக்கோமோ, இவன் யாரை நம்பிட்டு இருக்கான்? மசீஹ் தஜ்ஜாலை தான் நம்பிட்டு இருக்கான். இன்னியும் இவன் தெளிவாவே சொல்றான், அந்தி கிறிஸ்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கான சூனியங்கள் பண்றான், அதுக்காக என்னென்னமோ தந்திர வேலைகளை பண்றான். எல்லாம் பண்ணி என்னத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் ஈசா நபி இறங்கி எல்லாத்தையும் முடிப்பார். அப்படி முடிக்கிற போது இவர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிக்கப்படும். அது வரைக்கும் முஸ்லிம்களாகிய நீங்கள் நாம பொறுமை தான் காக்கணும், வேற வழியே கிடையாது. அவனை கொண்டுட்டான், இவனை கொண்டுட்டான், கொண்டுகிட்டே தான் இருப்பான். ஏன்னா இவனுங்களுடைய வரலாறே நபிமார்களை கொலை செய்த வரலாறு தான். நல்லவர்களை பூரா கொலை செஞ்சவன் தான் இவனுடைய சரித்திரமே. சரி, ஈசா நபி வந்து தஜ்ஜாலை கொண்ட பின்னாடி என்ன நடக்கும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 3448 செய்தியாக இருக்கிறது. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கரத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ல யூஷிகன்ன ஐ யன்ஸில ஃபீக்கும் இப்ன மர்யம ஹக்கமன் ஆதிலன், உங்களுக்கு மத்தியில் மரியமுடைய மகன் நீதமான ஆட்சியாளராக இறங்குவார். இறங்கி சலீப, சிலுவையே உடைத்தெறிவார். அதுக்கு பின் ஈசா நபி இறங்கியதுக்கு பின்னால் தஜ்ஜால் மட்டும் முடிய போறதில்லை. அடுத்த முடிவு, இந்த பூமியில் சிலுவை வணக்கமே இல்லாமல் போகும். நாம முன்னறிவு செய்ய, ரசூலா முன்னறிவு செய்யறாங்க. ஒட்டுமொத்த ஒன்று கிறிஸ்துவர்கள்லாம் என்ன ஆவார்கள் என்பதை இந்த கடைசியை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒன்று. அடுத்து வயக்குத்துல் ஹிஸீர, பன்றி கொள்ளுவார்கள், பன்றி அழித்தொழிப்பார்கள். வயலவுல் ஜிஸ்யத்தை, முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலிருந்து ஜிஸ்யா வரி எடுப்பார்கள். வயஃபியுல் மால், செல்வம் பெருகும். ஹத்தா, எந்த அளவுக்கு என்றால் லா யக்பலஹு அஹதுன், எவரும் அதை ஈசா நபி கொடுத்தால் வாங்குவதற்கு மாட்டார். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் செல்வம் பெறுகிறோம். ஹத்தா, இறுதியாக தகூனு சஜதத்துல் வாஹிதத்து, அன்றைய நாளில் ஒரே ஒரு சஜிதா கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகமும் அதில் இருப்பவைகளை விட சிறந்ததாக மாறும், நியாமத்தாக மாறும். சொல்லிட்டு சும்ம யகூலு அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதினார்கள், வ இம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹா கப்ல மௌத்திஹி. ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்றான், இவர் மௌத்தாவதற்கு முன்னால் வேதமுடையவர்கள் எவராக இருந்தாலும் இவரை நம்பிக்கை கொண்டே தீர்வார்கள். எந்த வேதம், கிறிஸ்துவ வேதங்கள் வைத்திருக்கிற எல்லா பாதிரிமார்களும், யூத பாதிரிமார்கள் அனைவர்களுமே ஈசா நபி கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளலன்னா அவர்களுக்கு முடிவுரை எழுதப்படும்.
அது விட்டு அங்கேயெல்லாம் போயிட்டு இன்னைக்கு லாஜிக்கெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ வாழால பறப்புது அதால பறப்புதுன்னா இன்னைக்கு கூக்குரல்றானுங்கல்ல. இது எதுவுமே ஈசா நபி வந்த பின்னால எந்த வாதமும் நிற்காது. கூப்பிட்டு சொல்லிடுவாரு, இப்படித்தான் தீமையை தடுப்பேன், அப்படித்தான் அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கான், உன் நிலைமை என்ன, திருந்துறியா மாட்டையா, உன் தலைவன் முடிஞ்சு போச்சு. இப்போ கிறிஸ்துவர்களுக்கு வேற தலைமை இருக்காது. அவர்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்குள் வந்து விடுவார்கள். சொல்லிடுவா, யௌமல் கியாமத் யகூன் அலைஹிம் ஷஹீதா, கியாமத் நாளில் அவர்களுக்கு சாட்சியாளர்களாக அவர் வருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது கிறிஸ்துவர்களுடைய நிலைமை. அப்ப கிறிஸ்துவ உலகமே இஸ்லாமிய மயமாயிருக்கும். ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்கா உட்பட, ரஷ்யா உட்பட, இந்த பக்கம் பிரான்ஸு, அங்கிட்டு இருக்கக்கூடிய ஜெர்மன், இன்னும் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ ஒட்டு மொத்தமும் என்னவா மாறப்போகுது, இஸ்லாமிய நாடுகளாகத்தான் உலகம் இருக்க போகிறது. நம்ம பதட்டப்படக்கூடாது. எந்த அளவுக்குன்னா நம்மால் துக்கம் அணிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. துக்கம் அணிக்கிறதுக்கு நமக்கு இல்லை. எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, சாதாரணமாக கடந்து ரசூலா போயிட்டே இருந்தாங்க. இப்போ நம்மளால உட்காந்து துக்கம் அணிச்சுட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உட்காந்துட்டு இவங்க உட்காந்து போட்டுக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இது ஷஹீதுகள் என்பது முஸ்லிம் உம்மாவுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க, அல்லாஹ் கொடுக்குறான். ஏன் கொல்ல முடியும்னா அவன் ஆசைப்பட மாட்டான், நம்மால ஆசைப்படுறாங்க. பழனி பாபா என்னவானாரு, பழனி பாபா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆசைப்பட்டாரா இல்லையா? ஒவ்வொரு உரையிலையும் சொன்னாரு, நான் இந்த உலகத்திற்கு வாழ வல்ல மாள வந்திருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்படல, என்னுடைய உயிரை ஒரு காஃபிர் வெட்டித்தான் நான் கொல்லப்படணும், அதைத்தாண்டா நான் விரும்புறேன்டாரு. அல்லாஹ் நிறைவேற்றினானா இல்லையா? எல்லா தலைவர்களும், இவர் இப்போ நீங்க இஸ்மாயில் ஹனியா துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, யஹ்யா சின்வர் துவா செஞ்சாரு, நீ பிரகடனமே படுத்தினார். என்னப்பா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைன்றீங்க? ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. என்னுடைய ஆசையெல்லாம் அமெரிக்காவனுடைய F-16 ட்ரோன் மோதி என் மேல போட்டு நான் மௌத்த ஷஹீதாகணும்னு தான் என் விருப்பமேன்றாரு. எல்லாம் நிறைவேற்றினா கண்ணு முன்னால. அதே F-16 தான் வந்துச்சு, மோதிச்சு, குண்டு போட்டுச்சு, அவர் அல்லாட்ட போயிட்டாரு, கூப்பிட்டுக்கிட்டா அல்லாஹ். அதனால இந்த இஸ்லாமிய உலகம் இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டிய ஒண்ணுமே கிடையாது. ஈசா நபி வர்ற வரைக்கும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மஹ்தி வந்தாலும் அவர் இவ்வளவு பெரிய எழுச்சியை கொண்டு வந்துட முடியாது. அவர் போராடிக்கிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். நீதமிக்க ஆட்சியாளர் போராடிட்டு இருப்பாரு. எழுச்சி எப்பதான் நமக்கு? ஈசா நபி இறங்கின பிறகுதான். அது வரைக்கும் நாம இஸ்பிரு, பொறுமை காருங்கள். அதுதான் நமக்கு சொன்னது. ஸ்ரீ ஈசா நபி வந்ததுக்கு பின்னால் இப்னு கையும் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, யஸீரு வாஹிதன், ஒரே ஒரு மதமாக உலகம் மாறி போயிடும். ஒண்ணுதான் இருக்கும். என்னதான் இருக்கும்? இஸ்லாம் மட்டும்தான் இருக்கும். இப்ப இந்த நேரத்துல இந்த ஒரே மதமா மாறுவதற்கு முன்னால அவ்வளவு சீக்கிரம் ஷைத்தான் விட்டு ஒதுங்க மாட்டான். இப்லீஸ் விட்டு ஒதுங்குவானா? ஒரு ஆளு தொழுதாலே தொழுகை கெடுக்கிறதுக்கு அத்தனை பேருக்கு பிரார்த்தனை பண்றவன் இவ்வளவு பெரிய செய்தி நடக்க விடுவானா என்றால், இந்த நேரத்துல தான் ஈசா நபி அவர்கள் ஆட்சி ஏற்க உலக தலைமைக்கு போறதுக்கு முன்னால ஒரு பெரிய படையை தயார் செய்து விடுவார்கள். அது மிக கொடூரமான படையாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அவர்கள்தான் யாஜூஜ் வ மஅஜூஜ். யாஜூஜ் வ மஅஜூஜ் என்ற ஒரு படை இருக்கிறது. அந்த படை துல்கர்னைன் என்ற மன்னரால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படை ஈசா நபியை நோக்கி இந்த பலஸ்தீனுக்கு வரும். அது வரைக்கும் பலஸ்தீனர்களுக்கு இந்த செம்மன் தான். அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை ஈஸியா கொடுத்துருவாங்க போல. சிரமத்திலையும் சிரமமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எது வரைக்கும்?
இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வரும். இந்த யாஜூஜ் மாஜூஜ் யார்? இவங்க ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான், அவங்கள ஒன்னால் எதிர்த்து சண்டை செய்ய முடியாது. தஜ்ஜால அழிச்சிருவ, கிறிஸ்துவ உலகத்தை அழிச்சிருவ, அதே போல இன்னொரு ஏனைய எல்லாத்தையும் அழிக்க முடியும். ஆனா யாரை அழிக்க முடியாது? யாரை அழிக்க முடியும்? சண்டை செய்ய முடியாது. யாஜூஜ் மாஜூஜ் உங்களால எதிர்கொள்ள முடியாதுன்னு ஈசா நபிக்கு அல்லாஹ் சொல்றான். ஈசா நபி பின்னால கிறிஸ்துவ உலகம் படை திரண்டுச்சுன்னு வைங்க, அந்த படையை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவர்கள் எல்லாம் முஸ்லீம் ஆயிடுவாங்கண்டா, அமெரிக்க படையெல்லாம் என்ன படாது? இஸ்லாமிய படை. ஐரோப்பிய படைகள் இஸ்லாமிய படை. இன்னி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய படையும் ஒட்டுமொத்த எந்த படையா மாறிடும்? இஸ்லாமிய ஆர்மியா மாறி ஈசா நபிக்கு கீழே நின்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு இருந்தாலும் நான் ஒரு படைச்சிருக்கிற ஒரு பலசாலி படைய நான் திறந்து விட போறேன். நீங்க இந்த முஸ்லிம்களை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க, பலஸ்தீனை விட்டு தூர போங்கன்றான்ல, ஹிஜ்ரத் பண்ண சொல்றான். யார? ஈசா நபிய முஸ்லிம்களை கூப்பிட்டு தூர் சீனா மலைக்கு போயிருங்க அப்படின்னு, தூர் சீனா மலை சினாய் பிரதேசத்துக்கு போயிருங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். ஈசா நபியும் அப்படி அழைத்து கொண்டு போயிடுவார். அப்ப இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் யார்? மனிதர்களா, ஜின்களா, அல்லது இன்னைக்கு அமெரிக்கா பரப்பிட்டு இருக்க ஏலியன்ஸ், வானத்திலிருந்து பெரிய படைகள் வந்துட்டு இருக்கின்ற ஏலியன்ஸா? யார் இவர்கள்? இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன பகை? நபிமாரோடு யுத்தம் செய்வதற்கு இவர்களுக்கு என்ன தலைவிதி என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் திருமறையும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது. நாளை தினம் பார்க்கலாம். சுபஹான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். சுபஹானக அல்லாஹும்ம ஹம்திக.